ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय राधिकाय प्रियातये श्रीमद्भक्तिवेदान्त नारायणाय सुनामि। नमो विष्णुपादाय कृष्णप्रसाय श्री भक्तिवेदांत स्वामी वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ஓகே, ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் அந்த துளசி பூஜை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, துளசி பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்துட்டு சேன் பண்ணணும். சேன் ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு வாரம் முடிச்சுடுவாங்க நாளோட பக்தர்கள். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆகும். காலையில் 5 மணிக்கு மங்களாச்சி வேண்டாம் அது எக்கோ தான். ஓகே, ஸோ காலையில் மங்களாரத்தி 5 மணிக்கு. அப்படின்னா எத்தனை மணிக்கு இருந்துருக்கணும்? 4 மணிக்காவது இருந்துருக்கணும்ல. ஆனால் நைஜீரியாவில் 3 மணிக்கு இருந்துருக்கணும். ஏன்னா அங்கே கஷ்டம் எல்லாம். 5 மணிக்கு மங்களாரத்தி பண்ணிட்டு கரெக்டாக முடிஞ்சு அதுக்கப்புறம் துளசி பூஜை பண்ணிட்டு, துளசி பூஜை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் உட்காந்து ஃபுல்லாக கம்பிட்டு ஒரு மாலை முடிக்கணும், சாண்டிங் முடிக்கணும். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பாகவதம் கிளாஸ் இருக்கும், ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் இருக்கும். பாகவதங்கிறது கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணாவோட எப்படி சாஸ்திர வியாபகம் நிற்கிறார். அவரு தான் சாஸ்திர ரூபமாகட்டு நமக்கு பாகவதம் மட்டும் கிடைச்சிருக்கணும். அதனால எப்பவுமே பாகவத்தை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு அவர் வந்து கிருஷ்ணா, அதுக்கு அவர் நடிச்சுட்டு தான் அதுக்கு வந்து அவர். இந்த பாகவதம் வந்து எப்படின்னா, இது முதல்ல இது பாகவதம் வந்து அது அழியாதது. அது தொடர்பு முடிவும், இந்த தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது ஆக்சுவலா பாகவதம். ஏன்னா அவரோட லீலைகள், கிருஷ்ணரோட லீலைகள் வந்து முடிவும் கிடையாது தொடக்கமும் கிடையாது, போயிட்டே இருக்கு. அவருக்கு எப்படி முடிவு, இந்த தொடக்கமும் முடிவும் கிடையாதோ அதே மாதிரி அவரோட லீலைகளுக்கும் தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அவர் எப்பவுமே லீலை நடத்திட்டு. ஆனா நான் ஒவ்வொரு லோகங்களுக்கும் அவர் போகிறேன். அப்போ எப்படி பிரம்மதேவர் வந்து முடிச்சுக்கிறார். பிரம்மதேவர் வந்து அவரு 2ஆம் தரமான படைப்பு கடவுள். முதல்ல யாரு இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறது யாரு? மகாவிஷ்ணு குறிப்பா சொல்லணும். விஷ்ணு 3 விஷ்ணுவை குறிப்போம். மகாவிஷ்ணு, கர்ப்போதயகாய விஷ்ணு, க்ஷீரவதாய விஷ்ணு. அப்போ மகாவிஷ்ணு தான் படைக்காரு ஆக்சுவலா. அப்போ அவர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறத வச்சுட்டு பிரம்மதேவர் என்ன பண்ணாரு, அதில் வந்து கொடுத்தாரு. பிரம்மதேவர் வந்து நார்மல்ல ஒரு ஜீவன் தான். பிரம்மதேவர் வந்து ஒரு ஜீவன் தான். எப்படின்னா, எந்த ஒரு ஜீவன் தர்ம முறைகளை கரெக்டா கடைபிடித்து பாவங்களை எதுவும் செய்யாம 100 பிறப்புகள்ல பர்ஃபெக்ட் ஆகி பக்தியில உள்ள அந்த மாதிரி லெவலுக்கு வந்தாச்சுன்னா அவரு பிரம்மாவோட அந்தஸ்து பெறுகிறார். அந்த பிரம்மாவை தான் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இது வச்சுப்பாரு, இது படைக்கும் கடவுள்னு வச்சுருவாரு. அப்போ அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாம் கம்ப்ளீட்டா எப்படி எந்தெந்த உயிர்களை எங்கெங்கெல்லாம் பரவி செய்யணும். தாவரங்கள், மரங்கள், தாவரங்கள், அதே மாதிரி மனுஷர்கள், விலங்குகள், இப்போது 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு இல்லையா. அது அவ்வளோத்தையும் அந்த அவங்க கர்மங்களுக்கு தகுந்தவாறு எந்தெந்த உடம்புல அவங்க பிறவி வைக்கணும், பிறக்க வைக்கணுங்கிறது பிரம்மதேவரோட வேலை. அதே மாதிரி கடவுளையும் எத்தனையோ ஜீவன்கள் இருக்கு. அப்போ சில சமயம் வந்து அந்த மாதிரி ஒரு ஜீவன் வந்து கிடைக்கிறது அபூர்வம். அதனால என்ன பண்ணுவாரு, பகவானே
பிரம்மதேவருக்கு அந்த அந்த பர்டிகுலர் எது அந்த இந்த விஷ்ணுவோட விஷ்ணு வந்து விஷ்ணு தான் நம்ம பிரம்மாண்டத்தை புரிஞ்சு பிரம்மாண்டம் வந்து அழியும் திருப்பி வரும், அழியும் திருப்பி வரும். அப்போ ஒவ்வொரு நேரம் பிரம்மாண்டத்தை வந்து கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு என்ன வரும், பிரம்மா வரும். அப்போ அந்த மாதிரி சிலையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணாரு, அவரே ஜீவன் அந்த மாதிரி ரெடி இல்லைன்னா அவரே வந்து பிரம்மாவை. மற்றபடி அது வந்து ஜீவனுக்குள்ள ஒரு போஸ்ட். இந்த பிரம்மா இந்த வந்து பிரம்மங்கிறது வந்து இந்த ஜட உலகத்துக்கு மேல போனது இல்லை, ஜட உலகத்துல தான் இருக்கு எல்லாம். இதுல நீங்க படத்துல பார்த்தோம்னா இந்த கீழே ஒரு கீழே தான் இருக்குல்ல, இதை கொஞ்சம் படிக்கிறேன். அதுல கீழே நான் என்ன பண்ண ஒன் யூனிவர்சிட்டி போட்டிருக்கல, அந்த ப்ரௌட் அதுதான். இது வந்து ஒரு பிரம்மாண்டம், ஒரு முட்டை. இந்த மாதிரி எத்தனை முட்டை அந்தந்த மெதந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, மெதந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கு ஒரு தனித்தனி பிரம்மா உண்டு, தனித்தனி கர்ப்போதக சாய் விஷ்ணு உண்டு. அவர் தான் நம்ம விஷ்ணு இருக்கிறது, அவருக்கு தான் ஞாபகம். மகாவிஷ்ணு வேற, மகாவிஷ்ணு மேல இருக்காரு, அதோ இருக்காரு. இது கிடக்க அது நாராயணன் தான் மகாவிஷ்ணு. அவரு தான் என்ன பண்ணாரு, இப்படி அவரோட ரோம கோலங்கள்ல இருந்து பிரம்மாண்டங்கள் வந்துட்டே இருக்கு. அவர் அப்படி நம்ம சுவாசிக்கிறது மாதிரி, அதே மாதிரி அவருக்கு சுவாசத்திலிருந்து நிறைய வருது, சுவாசிக்கிறாரு ஃபுல்லா அவங்க இருந்தா. அதுக்கப்புறம் அடிக்கும் போது அந்த அவருக்கு சுவாசத்துக்குள்ள எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சுவாசத்தை எப்படி பண்ணுவோம், அப்படி இப்படி உள்ள எடுத்துட்டு வெளியே விட்டுறோம், உடனே நம்ம உள்ள எடுத்துருவோம். இவரு அப்போ பாருங்க, மேல அந்த ரூபத்துல நீங்க வந்துடல, நீங்க பரவாயில்ல. அப்போ அந்த எவ்வளவு பெரிய உருவோடி பாருங்க, அவரு அவ்வளவு நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் அவ்வளவும் அவருக்கு ரோமக்குள்ள அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்கு. நம்ம அவர் மட்டும் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ஆன்மீக உடல் பார்க்க முடியாது. அப்போ எவ்வளவு ஜெயஜாண்டிக் உடல்னு பார்த்துருக்கோம். அதுல இருந்து அவ்வளவு கேலக்சிஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டங்களும் அவருக்கு இதுதான் வருது. அப்போ இந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணரோட ஒரு சின்ன எக்ஸ்பென்ஷன் தான். அந்த எக்ஸ்பென்ஷன் எப்படி சொல்லுவாங்க, முதல்ல பலராம் ராதாராணி, அதுக்கப்புறம் பலராம் என்ன ஆகாது, அது மாதிரி சத்துர்வியா ஒன்று வந்து மூல சங்கர்ஷனர் பிரத்யுமா அனிருத்தா, அப்புறம் வாசுதேவர் வந்து வாசுதேவர். அந்த வாசுதேவர் தான் துவாரகா கிருஷ்ணன். ஓகே, அந்த அந்த மூல சங்கர்ஷனுக்கு யாரு, அவர் தான் பலராமா போறாரு, அந்த துவாரகாரியம் போறாரு. அவர் தான் நித்யானந்த பிரபா வந்து கௌரி நித்தாயந்திரம் அவர் தான் நித்யானந்த பிரபு. சரி, அப்புறம் இன்னொரு செகண்ட் இதுல மகாவிஷ்ணு இல்லை, இதே மாதிரி இன்னொரு அதுக்கு அப்புறம் இன்னொரு செகண்ட் குவார்டருக்குள்ள நாலு பிரிவா வரும், 4 நாளா. அதுல யாரெல்லாம் வராங்க, வாசுதேவ், முதல்ல வாசுதேவ் சொல்றாங்க, இது மகா சங்கர்ஷன், அனிருத்தா பிரத்யுமானா. இதுல இவங்க யாரு, இந்த வாசுதேவ் தான் யாரு, நாராயணர். அவரு பாருங்க, கிருஷ்ணா சுயம் பகவான், கிருஷ்ணா பலராம், எக்ஸ்பான்ஷன் வாசுதேவா, அதுதான் துவாரகா கிருஷ்ணா. இன்னும் இன்னொரு 4 எக்ஸ்பான்ஷன் வந்து அதுலேயும் வாசுதேவா, இன்னொரு வாசுதேவா, இந்த வாசுதேவா தான் நாராயணன். ஓகே, அது யாரும் தெரியாது, யாரும் படிக்க முடியாது, யாரையும் சொல்லிட்டு அங்க அவங்க எங்க அப்பா அம்மா சொன்னாரு, எனது விஷ்ணுல இருந்து வந்தாரு கிருஷ்ணர், அவன் உனக்கு எப்படி கிடைச்சி, அவன் எனக்கு அம்மா கூட சொன்னாரு, அப்பா அம்மா சொன்னது, இப்படி தான் போயிட்டு இருக்கு, தவிர உண்மையாக தெரியும். இந்த உலகம் கம்ப்ளீட்டா முட்டாள்களா இருக்காங்க. நானும் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது, இந்த இதுல வந்து அறிவு கிடையாது. ஏன்னா அறிவு யாருதான் கொடுக்க முடியும், அவர் மட்டும்தான், கிருஷ்ணன் மட்டும்தான் நினைச்சா அறிவு கொடுக்க முடியும், கிடைக்காது. புரியுதா? எனவே நான் இங்க இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லி அந்த வாசுதேவர் நாராயணன், அந்த மகா சங்கர்ஷனர் வந்து என்னவாகிறாரு, 2 பிரியாரு, மகாவிஷ்ணுவும் அப்புறம் நம்ம சதாசிவம்.
எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா இந்த பாருங்க யாராவது ஒரு ஜீவனாவது நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே மண்டபம் போகுது. சரி, அந்த மகாவிஷ்ணு வர்றதுன்னா அந்த மற்றவங்க யாரு மற்றவங்க எல்லாம் வந்து யாரு ரெண்டு பேரும் அனிருத்தா சிவனா அது வந்து அந்த ராமலட்சுமண அயோத்தியா அது ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபர்ஸ்ட்ல இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பான்ஷன், அந்த பக்கம் ஒரு எக்ஸ்பான்ஷன். அந்த பக்கம் போறது வாரக்கா, இந்த பக்கம் போறது வந்து ராமலோகம். இது அப்படி இல்லை. அனிருத்தான் பிரத்திமனா யாரும் தெரியுமில்ல, அவன் தான் அந்த கர்ப்பதாயக விஷ்ணு, ஹீரோகதாய விஷ்ணு. புரியுதா? இப்ப புரியுதா? ஓகே. ஆனா அவங்க பிரியும் போது கர்ப்பதாய விஷ்ணு வரும்போது ஒவ்வொரு பிரமாண்டத்துக்கும் ஒவ்வொரு உருவம் எடுத்துருவாங்க. ஆனா ஹீரோகதாய விஷ்ணு ஒண்ணுதான் பரமாத்மா. அது அவரு ஒண்ணுதான். அவரு என்ன பண்ணுவாரு, எல்லா அணுக்குள்ளையும் போயிடுவாரு. ஒரு அணுக்குள்ளையும் போயிடுவாரு. அதே மாதிரி எல்லா ஜீவன்களுக்கும், ஜீவராசிகளோட எல்லா ஜீவன்களுக்கும் இதயத்துல அவர் தான் பரமாத்மா இருக்கிறது. இப்படி நிறைய இருக்கு. இதுல ஸ்ரீமத் பாகவதம் முதல்ல சிவபெருமானுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு ஸ்ரீமத் பாகவதம் நல்லாவே தெரியும். அப்போ சுகதேவ கோஸ்வாமிங்கிறது யாரு? வேத வியாசரோட மகன். அதாவது ராதாராணி அவங்க வந்து லீலைகள் எல்லாம் முடிச்சுட்டு போறதுனால அந்த ராதாராணியோட கிளி, அந்த கிளி தான் சுகதேவ கோஸ்வாமி. அந்த கிளி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லாம் போயிடுவோம், ஆனா நீ மட்டும் வந்து பூலோகத்துல கொஞ்சம் இருந்து அந்த ஒரு இதில் வந்து ஸ்ரீமத் பாகவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் வரும், 7 நாளே சொல்ல வேண்டிய அவசியம் வரும். அதனால நீ இங்கே இருந்துக்கோ. அவருக்கு இஷ்டம் இல்லை, என்ன பண்ணுறது, சரியா கேட்டு இருக்காரு, அப்படி இருக்காரு. அந்த டைம்ல தான் ஒரு நாள் என்ன சதாசிவா பார்வதி கிட்ட இந்த மாதிரி பார்வதி வந்து எனக்கு பாகவதம் சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்கறனால அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அப்பவும் ஒரு கண்டிஷன் போடுவார், நான் சொல்லும்போது மெடிடேஷனில் போயிடுவேன். மெடிடேஷனில் போய் தான் அதுதான் பாகவத்தை சொல்ல முடியும். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் மறந்துடுவேன். ஆனால் நீ உண்மையிலேயே தூங்கலையா, உண்மையிலேயே பாகவத்தை வந்து நீ கேட்டுட்டு இருக்கியா, நீ நான் பாடி சொல்லக்கூடாது, கேட்கவும் இருந்தால் தான் சொல்லணும். அப்போ அப்படி சொல்லணும், இது கேட்கணும். ஆனால் எனக்கு நான் இதில் சமாதியில் இருந்துட்டு தாங்க பாகவத்தை சொல்லிகிட்டே இருந்துட்டு இருப்பேன். அப்போ ஒவ்வொரு தரிசனம் சொன்ன உடனே நீ ஏதாவது ஒரு சைலை கொடுத்தா தான் நான் அடுத்த தரிசனம் போவேன்னு சொல்லுவேன். இப்போ என்னாச்சு, இவர் மெடிடேஷனில் போய் பாகவதம் வர ஆரம்பிச்சேன். முதல் ஸ்லோகம் இருக்குது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாதி அஸ்ய யதோ அன்வயாதிதரஸ்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முக்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஷர்கோ மிருஷா தாம்னே ஸ்வேன தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தபுதகம் சத்யம் பரம் தீமஹி. முதல் ஸ்லோகம் இது. இப்படி மொத்தம் இதுல எப்படி படிச்சுட்டீங்களா? இவங்க அப்படிலாம் திருப்பி சொல்லலாங்களா? அதை சொல்லலாங்களா திருப்பி? எத்தனை ஸ்லோகம் இருக்கு? 18,000 ஸ்லோகம் இருக்கு. ஆனா ஒரிஜினல் பாகவதம் எத்தனை ஸ்லோகம்? அளவடங்காத அளவுக்கு ஸ்லோகம் இருக்கு. நமக்கு
7 நாளையில பரிஷத் மகாராஜ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி சொன்னதுல ஷார்ட் ஃபார்ம் இது நிறைய விட்டுப்பட்டு இருக்கு. ஏன்னா 7 நாளையில அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா 7 நாள் தான் அவர் குடியிருந்தவங்கள இருக்க முடியும் இல்லை. அந்த சாப்பிட்டதுனால அவர் இந்த முனிவருக்கு வேற கொண்டு கருத்து போட்டுருவாரு. அவங்க இதை பண்ணி பாம்பு போட்டுருவாரா, அந்த பையன் அவங்க பையன் சமைச்சு போடுவானா போயிருந்து 7 நாளைக்கு. அந்த 7 நாளைக்குள்ள உங்களுக்கு பாகவதின்னு சொல்லணும். அதுக்காக வேண்டி குயிக்கா ஒரு கண்டென்ட் வச்சுட்டு தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ மொழிபெயர்ப்பை சொல்றேங்க. எம்பெருமானே எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா வசுதேவரின் புதல்வரே வசுதேவரின் முதல்வரே எங்கும் வியாபித்திருக்கும் முழு முதற் கடவுளே எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆக்கல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். அவரை நான் தியானிக்கிறேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறு எந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். நெருப்பினுள் காணப்படும் நீராகவும் நீர் மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயா ஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதை போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலங்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார். எனவே ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்திய வாசம் புரிகின்றார். அவரே பூரண உண்மையாகையால் நான் அவரை தியானிக்கிறேன். இதுல முதல்ல எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, கிருஷ்ணனோட பேரு. அப்போ வியாசதேவர் ஓம் நமோ சிவாயன்னு ஆரம்பிக்காரு. ஓம் நமோ நாராயணாரனே ஆரம்பிக்காரு. அதுவும் இல்லை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கிருஷ்ணர் பேரு. அவருதான் பரம இறைவன், அவரு மட்டும்தான். அப்ப இதுல முக்கியமான இதை நீங்க பாருங்க. அப்ப இதை இப்படி இந்த மாதிரி 18,000 ஸ்லோகம் இல்ல அவங்க சொல்லி கொடுத்தது நிறைய. சிவர் யாரு சொன்னேன், அந்த கிளி அந்த பார்வதி தேவிக்கு யாரு சொல்லிட்டு இருக்காரு, கொடுத்துருக்காரு. பாருங்க கேட்டு அவ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் போனோம்னா, ஏன்னா பத்திய ஸ்லோகம் அப்படியே போயிட்டு இருக்கு, எவ்வளவு கேட்க முடியும். பார்வதியம்மா அப்பா உறக்கிறது அப்போ இவர் போயிட்டே இருக்கு ஃபுல்லா. அந்த ஒரு ஸ்லோகத்துல வந்தாச்சு, சமயம் எங்கேயோ இதில் வந்தாச்சு. வரல அவருக்கு தியானத்துக்கு இருக்காரு. உடனே சொல்லுது அப்போ கேட்கறதுக்கு இல்லை. உடனே டக்குன்னு எங்கிருந்து எங்கேயோ ஒரு சவுண்ட் வருது. வெரி குட், ஓகே கண்டிப்பாக ஓகே அப்படின்னு சவுண்ட் வருது. அவரு பார்வதி முடிச்சுட்டு தான் இருக்கு.
அதுக்கப்புறம் அடுத்தால போறாரு. அதுக்காக கொஞ்சம் அடுத்து அப்படின்னு இப்படி சத்தம் வந்துட்டே இருக்கனால இவருக்குள்ள கம்ப்ளீட்டா அவ்வளவு பாகவத்தையும் முடிச்சுட்டாரு. திருப்பி அதுக்கப்புறம் அவர் முடிச்சு பார்க்காரு, பார்வதியை நல்ல புரட்டை விட்டு தூக்கும். அப்படி எழுப்பிட்டு, நீ பாகவத்தை கேட்கலையா? ஐயா நான் கேட்கல, நான் கொஞ்ச நேரத்தை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் அவருக்கு புரியுது. கொஞ்சம் வரையும் சுலபத்துல எங்கள் ஆழ்த்து முடியாச்சு ஒண்ணுங்க. அப்போ விட்டு டவுட் யார் இதை எனக்கு அப்போ சரின்னு படிக்க யாரும் கேட்டிருக்காங்க. பாகவதம் எப்படி குவாலிபிகேஷன் தகுதி இல்லாதவங்களுக்கு அது என்ன சொல்லி கொடுக்கக்கூடாது. இப்பவும் அதே மாதிரிதான் நம்ம நீங்க அவங்க இனிஷியேஷன் எடுத்துருங்க. பாகவதம் கிளாஸ் இனிஷியேஷன் எடுத்து கொஞ்சம் டிவோட்டிஸ் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. சும்மா நீங்க போனீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டெம்பிளுக்கு போறோம்னு வச்சுருக்கோம், பாகவதம் கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, பகவத்கீதை சொல்லி கொடுப்பாங்க. பாகவதம் இன்னைக்கு எப்போ இருக்கும்? நான் சொன்ன மாதிரி காலையில் மங்களாரத்தி முடிச்சுட்டு துளசி பூஜா முடிச்சுட்டு சாண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாகவதம் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுலோகம் தான் பண்ணுவாங்க. அப்போ இதுல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுலோகம் பண்ணாலே பெர்ஃபெக்ஷன் ஆயிடும். அவ்வளவு பவர் பாகவதத்துக்கு. இந்த பாகவதத்துல முதல்ல அவரே அடி எடுத்து கொடுக்காது. எது ஜென்மாதி அச்சிய யதோ அந்நியவா அப்படின்னு வருது. அது இதுல அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது இதுல அவ்வளவு படைப்புக்கும் அவர் தான் காரணம், மூல காரணம். எப்படி மூல காரணம்? மகாவிஷ்ணு தானே ஆக்சுவலி சொல்ல போனா இந்த பிரபஞ்சத்தெல்லாம் உண்டு பண்ணியிருக்காரு. பிரம்மதேவர் அவரோட ஜீவன், அவரு தான் அந்த ரெண்டாவது உள்ள அந்த எந்தெந்த ஆத்மா எங்கெங்க வரணும், செடி கொடி மரங்கள் அது எல்லாத்தையும் அவர்ல ஜென்மங்கள் 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாம் அவர் பண்ணது இந்த பிரம்மா. அது ஒரு ஜீவன் தான். ஜீவனுக்கு அவ்வளவு பவர். அப்போ அது அங்க இந்த பிரபஞ்சத்தை பண்றது யாரு? மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு எங்கிருந்து வந்தாரு? கிருஷ்ணர் பலராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கல்ல, முதல் போர்ட்டபிள் எக்ஸ்பான்ஷன் 4 ரெண்டாவது போர்ட்டபிள் எக்ஸ்பான்ஷன் வரக்கூடிய யாரு? அதுல உள்ள அது நாராயணர், வாசுதேவங்கிறது நாராயணர். அதுக்கப்புறம் அதோட மகா சங்கரிஷ்ணத்துல இருந்து எல்லாரும் திருப்பி பழையபடி மகாவிஷ்ணு சதாசிவரமாக. அப்ப எவ்வளவு கீழே பாருங்க. அப்ப இந்த 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 யாரு சிவபெருமான் யாரை பற்றி தியானிச்சுட்டு இருக்காரு? கிருஷ்ணாவை துரு யாரு? மகா சங்கர்ஷன் வழியா. அவருக்கு ஏன் சங்கரன் பேரு? எதுக்கு சங்கரன் பேரு? நான் சொல்லியிருக்கேன். எதுக்கு மகா சங்கர்ஷன் வந்ததுனாலதான் சிவபெருமானுக்கு சங்கர்னி பேரு. நீங்க கேட்டு பாருங்க யாருக்கு அவனுக்கு தெரியும். அவ்வளவுதான் அறிவு ப்ராப்ளம். அப்போ இதுல என்ன வருதுன்னா, எங்கும் வியாபித்திருக்கும் முழு முதற் கடவுளே. அவங்க முதல்ல யாருக்கு கொடுப்பாங்க? அவங்க சமர்ப்பிக்க யாரு போகுது? கிருஷ்ணருக்கு போகுது. அந்த கதையில அப்புறம் சதாசிவர் இருந்தவர் கண்டுபிடிச்சுவாரு. வேற யாரோ கேட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுவாரு. இவரு கோபம் வந்துடும். தகுதி இல்லாதவங்களுக்கு பாகவத்தை கருத்தை சொல்லி கொடுக்க கூடாது. அப்போ அந்த யாரோ கேட்டிருக்குன்னுட்டு அந்த எப்போ தெரியும் அவங்க குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அவங்கள என்ன பண்ண உடனே வெட்டி கொண்டு போட்டுருவாங்க. அப்படின்ட்டு இவரு யார் யாராங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது யாரும் இல்லை. அந்த மரத்துல ஒரு கிளி மட்டும் இருக்கு. அந்த கிளி யாரு? அந்த ராதாராணி விட்டு போட ராதாராணியோட கிளி. அந்த கிளி அங்க இருந்து கேட்டுட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா கேட்டு இதுதான் இதுக்குதான் அந்த சொல்லி கொடுத்து ராதாராணி சொல்லி கொடுத்து அந்த அந்த கிளியை இங்க தங்க வச்சுக்க காரணம் இதுதான். ஆனா சிவபெருமான் உடனே கோவம் வந்தாச்சு. கிளியா போய் இருந்தவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ இதுக்கெல்லாம் இது இருந்தது. அதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனா தெரியாது அவருக்கு இது யாருன்னு தெரியாது. உடனே என்ன ஒரு வில்லையும் அம்பி கொடுக்குறாரு. டக்குனு தூக்கிட்டு அதை எப்படியும் கொண்டுடும் அப்படின்ட்டு வாடு கிளி பறந்து ஓடிட்டு இருக்கு. இவரு என்ன பண்ண இவரு அது மாதிரி அதை துரத்திட்டு அப்படியே பின்னால் ஓடுறாரு. ஓடி கிளி அப்படியே போயிட்டு இவரும் துரத்தி போயிட்டாரு. எப்படியா கொண்டு போடணும்? ஏன்னா ஸ்ரீமத் பாகவத்தை
யார் தகுதி இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது. இது இந்த கிளி கேட்டுப்பட்டு அதனால அது கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஓடுறார்கள். அந்த கிளி நேர போது அந்த வியாசதேவரோட எது இருக்கு, அந்த ஆசிரமம் இருக்கு, அவர் அதில் வியாசதேவர் இருக்காரு, அவரோட பத்னி அங்கே இருந்துட்டு இருக்குல்ல. அப்போ வியாசதேவர் அங்கேயும் பாகவதம் தான் ஓடிட்டு இருக்கு, அங்க அவர் விளக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கிருஷ்ணரோட லீலைகளை கேட்டுட்டு அந்த பத்னி, அந்த அம்மா எப்படி அதை வாயடைச்சுட்டு இன்னைக்கு வாயடைச்சு இப்படி எல்லாம் என்ன அந்த ஆச்சரியத்துல ஆனா கிடையாது. உள்ள கிடையாது போயாச்சு, மறைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மஸ்வரூபத்துல போயாச்சு. போய் அந்த அம்மாவுக்கு அப்படித்தான் வயிற்றுல பிரெக்னன்சி ஆச்சு. இனி இது ஆச்சா, இது நடக்குது. அப்புறம் சுவர்மன் நிற்காரு, கிளி எங்க போச்சு. அப்ப இங்க நம்ம பரம்பு என்ன ஆச்சு, அவர் வியாசதேவரோட ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ஆச்சு, அவர் சுவர்மானுக்கு வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்லை, இந்த மாதிரி ஒரு கிளி பாகவத்தை கேட்டுட்டு, பாகவத்தை குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது இல்லையா, அதனால தான் அந்த கொல்லுக்கு வந்துட்டு எங்க பூச்சி உடனே வேதவியாசம் சொல்லுவாரு, கரெக்டு, பாகவதத்தை ஒரு தகுதி இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆனா அந்த பாகவதத்தை எந்த ஜீவன் கேட்டுதோ அது உடனே என்ன ஆயிடும், அது அப்படியே முக்தி அடைஞ்சிடும். முடிஞ்சு அப்படியே முக்தி அடைஞ்சிடும். அது இப்படித்தான் என்னாச்சு, அந்த கிளி உள்ள போயாச்சு. அது ஆன்மீக சொல்ல கம்ப்ளீட்டா எதுவும் ட்ரேஸும் கிடையாது, ஒன்றும் இல்லை. உள்ளாங்க போய் அவர் அப்புறம் அதாவது அவங்க அம்மாவோட கர்ப்பத்துல அங்க ஜனிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சொல்றாரு, இன்னொன்று சொல்லுவாரு, எந்த ஒரு ஜீவன் அது பாகவத்துக்கு அடிச்சுன்னா உடனே மோட்சம் அடைஞ்சாச்சு. அவங்க இன்னைக்கு எப்படி மோட்சம் அடைக்கணும், மோட்சம் அடைந்த ஜீவனை எப்படி கொல்ல முடியும்? கொல்ல முடியாது. அப்புறம் எப்படி நீங்க கொல்லுங்க, அம்பே வில்லை தீட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா கேட்டுட்டு அவர் இந்த கற்பத்துல பூந்த அந்த கிளி அதனால்தான் என்னன்னா அந்த இந்த பாகவத்தை பரீட்சித் மகாராஜ் யாரு சுகதேவ கோஸ்வாமி. இந்த சுகதேவனா சுகன்னா கிளின்னு அர்த்தம். சுகன்னா கிளி தான் இருக்கும் மோகம். ஏன்னா அந்த கிளி சார்புதான் பிறப்பாரு. அதுவும் என்ன பண்ணாருன்னா இது 12 வருஷம் கற்பத்திலிருந்து வெளியே வர மாட்டாரு. நான் இந்த மாயையில நான் வரப்போறதே இல்லை. அவங்க பைத்தியம். அப்புறம் நல்லா சொல்லுவாரு, பரமாத்மா சொல்லுவாரு, நீ உனக்கு நான் ஒண்ணு சொல்லு, நீ இறங்கு, நீ வந்துரு, நான் மாயை என்னோட மாயை ஒன்னும் ஒண்ணும் செய்யாதுன்னு பிராமிஸ் கொடுப்பாரு. அதுக்கு பிறகுதான் அவரு பிறப்பாரு. வெளியே பிறந்த அவ்வளவு நண்பர்மா வளர்ந்துருவாரு. வளர்ந்துட்டு போனா துணி உடுக்க மாட்டாரு. அவர் அப்பவுமே ஏன்னா மோட்சம் அடைஞ்சாச்சுல, மோட்சம் அடைஞ்சதுல அவரு கம்ப்ளீட்டா ஒரு துணி கிடையாது, சும்மா முன்னாடி போகும் கம்ப்ளீட். எங்க ஆனாலும் இதே மாதிரி தான். அப்புறம் கடைசியில நீங்க தெரியுமில்ல, அவருக்கு இந்த குரு வேணும்னு சொல்லி அந்த கதை சொல்லி கொடுத்தோம் இல்லையா, யாரு ஜனக மகாராஜ குருவா எடுக்கணும் அப்படின்னு வியாசர் இவர் அனுப்பிவிடுவாரு. இவரு போக மாட்டாரு. நான் எனக்கு அப்பா எப்படியாங்க அப்படின்னு அவருக்கு 64 13 நேரம் 12 நேரம் போயிட்டு ஒரு ஆத்த கடக்கு பிறகு வந்துருவாரு. திருப்பி 4 மணி அது ஞாபகம் அந்த விஜயம் பண்ணி கடக்க வச்சிருவாரு. நீ அப்புறம் போய் கடைசியில அந்த கதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இவர் போகும்போது ஏன்னா ஆல்ரெடி அவரு எது லிபரேட்டட் ஆகிறதுனால அவரோட மைண்ட் செட்டே வேற, கம்ப்ளீட்டா வேற. ஸோ உடம்புல ஒண்ணுமே அணியிறாங்க கூட, ஆணோ பெண்ணோ அவர் பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில அவர் இருந்தாரு. அப்போ பரீட்சித் மகாராஜ் ஒரு கதை தெரியும். கடைசியில 7 நாளைக்குள்ள நான் செத்து போவேன், அதனால பாவம் என்ன பண்ணணும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்பாரு. யாரு அனுப்பி விடுறா? பகவானோட அருளை தான் அனுப்பி விடுவாங்க. அந்த உடனே நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும்னு காரில் விடுறாரு. சரி நான் சொல்லிக் கொடுக்கண்டு அந்த இதில் உட்காந்துட்டு அந்த கேஞ்சஸ் பக்கமா அந்த இடத்துல உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடம் இப்பவும் இருக்கு. நீங்க போனீங்கன்னா
எந்த இடத்துல உட்கார்ந்து வியாசதேவர் சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் மகாராஜ் வந்து சொல்லி கொடுத்தாரோ, இதை பாகவத சொல்லி கொடுத்தாரோ அதே இடம் இருக்கு. அங்கெல்லாம் போகணும், அங்கெல்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் நைமிஷரம். ஆமா ஆமா, அந்த ஏரியாவில் தான் வரும். அந்த மாதிரி அது ஒரு இடத்துல இருக்காது. இதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பான இடம் இது. அப்போ இதுல என்ன வருதுன்னா, அந்த எல்லா படைப்புக்கும் அப்படின்னு சொல்லி என்ன வருது, எல்லா படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்துக்கும் மூல காரணம் அவரு. ஏன் அப்படி நான் சொல்லிட்டோம்னா வேற அவர்கிட்ட தானே எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ சிவபெருமான் வந்து அழிப்பு. சிவபெருமான் வந்து எங்க வந்தான்னு சொன்னேன், சதாசிவர் வந்து அப்புறம் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒவ்வொரு சிவபெருமானா வர்றாரு. அவர் தான் அழிக்காரு. சரி, அது அழிப்பாச்சு. காத்து அப்புறம் படைத்தல் யாரு, பிரம்மதேவர். எப்படி வராரு, அந்த விஷ்ணு வந்து அப்புறம் 3 இல்ல கர்ப்போதய சாய் விஷ்ணு வரும். கர்ப்போதய சாய் விஷ்ணு தான் கீழே அவர் தான் அவரோட நாவில இருந்து வரக்கூடிய ஒரு இது என்ன, ஒரு உம்பிலிக்கால் தாமரை தண்டு மாதிரி அப்படி வரும். அது கூடதான் 14 லோகங்களும் இருக்கு. 14 லோகங்களும் அதுக்குள்ளதான் வருது. அப்ப நம்ம பூலோகம் அதுக்குள்ள பூலோகா, பூர்லோகா, சுவர்லோகா, மகர்லோகா, சுவாச்சலோகா, சபலோகா, இந்த மாதிரி நிறைய லோகா இருக்கு. அது மாதிரி கிளை மாதிரி 7 லோகங்கள் இருக்கு. நம்ம இருக்கிறது மிடில் இடத்துல இருக்கும். 7 மேல 7 கீழே மிடில் இருக்கும். அதான் பூலோகம். இதுக்கு மேல இருக்கிறது பூவர்லோகம். அது பிறகு சுவர்லோகம் வேண்டிய இருக்கு. அது வரைக்கும் கடைசியில மேல இருக்கிறது வந்து எது தான் பிரம்மலோகம். இந்த நம்ம இயேசு கிறிஸ்து எல்லாம் சொல்றாங்களே, இவங்க வந்து கிளியரா டாக்குமெண்ட் இருக்கு. அவரோட அப்பா வந்து பிரம்மதேவர். அதனாலதான் அவங்க படைப்பை பற்றி மெயினா பேசுவாங்க. படைப்பை பற்றி தான் அவங்க அவர் தான் படைச்சிருக்காரு. ஆனா கிருஷ்ணன் படைக்க மாட்டார். கிருஷ்ணன் எங்கேயோ இருக்காரு. அவருக்கு சம்பந்தப்பட்டவர் தான். ஆனா அவரு எங்கேயோ மேல. அப்போ இவங்க சொல்லக்கூடிய கடவுள் எனக்கு பிதாங்கிறது யாரு பிதா சொன்னார்? கிருஷ்ணா வந்து உண்மையிலே பிதா. பட் இவங்க வந்து அந்த அளவுக்கு போக முடியாது. பிரம்மதேவரை தான் பிரிவிருக்காங்க. அவர் அப்பதான் சொல்றாரு, ஆண்டவர் என்னோட கடவுள் வந்து படைத்தாரு. உண்மையான பிதா யாரு? கிருஷ்ணன். அந்த அளவுக்கு இவங்களால போக முடியாது. அப்ப இவங்க எது வரைக்கும் போக முடியும்னா, இந்த கடவுள் எந்த கடவுள் இந்த மாதிரிப்பட்ட எல்லாத்தையும் இங்க தெரியக்கூடிய அவ்வளத்தையும் படைத்தாரோ அந்த கடவுள் யாரு? அது வந்து பிரம்மதேவர். அதனாலதான் அவருக்கு பேரு ரெக்கார்டுகள் எல்லாம் ஈச புத்திராணி இருக்கு. எகிப்துல எல்லாம் நிறைய கல்வெட்டு எடுத்திருக்காங்க, நிறைய எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவர் போன இடம் காஷ்மீர் அந்த இதெல்லாம் நிறைய போயிருக்காரு. ஜெகநாத்புரி இதெல்லாம் 6 வருஷம் இருக்காரு. அப்ப அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருது. இப்போ எல்லாம் ஸ்காலர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து அதுல இருந்து ஈச புத்திராணி தான் போட்டிருக்கு. ஈசனா யாருன்னா அர்த்தம் பிரம்மதேவர். பிரம்மதேவரோட மகன். அப்போ பிதாவுங்கிறது அவங்க பிரம்மதேவர்களே தான். அவ்வளவுதான் போக முடியும், அப்படி மாதிரி போக முடியாது. அதே மாதிரி நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே மாதிரி நிறைய யோகிகள் அவங்க எல்லாம் ஜீசஸ் கிறிஸ்ட பார்த்துருக்காங்க. அவங்க மீட் பண்ண, ஏன்னா அவங்க அந்த லோகத்துக்கு போவாங்க இல்லையா, அங்க போய் பார்க்கும்போது அவர் அங்க உள்ள கன்ஃபார்ம் வேற பண்ணியிருக்காங்க. அப்ப இது இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு சின்ன லெவல் தான், எலிமெண்டரி லெவல். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான். ஏன்னா இவங்க சும்மா கண்டதையும் சாப்பிடுவாங்க, மாமிசம் அதெல்லாம் சாப்பிட முடியாத. இவங்களோட அனுகிரகம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மினா ரொம்ப கம்மி. அதை சின்னதை வச்சுட்டு அவங்க பெருசா லென்ஸை வச்சு பெருசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது, உண்மை அவ்வளவுதான். அப்போ கிருஷ்ணர் தான் எல்லாத்துலயும் எது மூலம், படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்துக்கும் ஆதி மூலம் அவர் தான். ஏன்னா எல்லாருமே அவருக்கு வாரதுனால அவரு ஒன்று கையை வச்சு மண்ணை வச்சு அப்படிலாம் ஒன்றும் புதைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கதை விடுறாங்க, எல்லாம் கதை. இந்த மாதிரி ஆணு மட்டும்தான் படைச்சாங்க முதல்ல, அது பிறகு அதுல இருந்து வந்து இங்க ஏதோ அதெல்லாம் நல்லா மேக்கப் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து ஏதோ கொஞ்சம் ஒரு எறும்பை இழுத்து அதை வச்சு பெண்ணை படைச்சாங்க. அதனாலதான் பெண் வந்து ஆண்மைக்கு அட்மையிட்டு தான் எழுதி வச்சுட்டாங்க. அந்த டைம்லயே நிறைய பிரச்சனை அவங்க உண்டு பண்ணது. இதெல்லாம் உண்மை கிடையாது. அப்ப இதுல எல்லா படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். முதல்ல பாகவதம் ஆரம்பிக்குது.
எல்லா தோற்றங்களையும் இவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். அவருக்கு எல்லாமே தெரியும். எப்படி நேராக அறியாரு? ஒவ்வொரு அணுக்கள்லையும் அவர் போயிருக்காரு. யாராட்டு? பரமாத்மாவாட்டு போயிருக்காரு. அணுக்களுக்கு எல்லாம் போயிருக்காரு. சரியா? அப்புறம் ஜீவராசிகளோட இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு நேராகவே தெரியும். மறைமுகமாவோன்னா எப்படி மறைமுகமா? மறைமுகம்னா இன்டைரக்ட். அவருக்கு என்ன தெரியும்? மற்ற இதுலயே வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவர் எல்லா இடத்துல இருந்து நேரே அறிஞ்சாலும் மறைமுகமும் அவருக்கு வந்து எப்படி வரும்னா பாருங்க. ஒரு பில்டிங், இப்ப நம்ம ஒரு பில்டிங் கட்டுவோம். அங்க ஒரு இடத்துல ஒரு வீடு, ஒரு கோயில் கட்டி வைப்போம். அந்த கோயில் கட்டு சரியா இருக்கணுமானு எல்லாம் சரியா போகணும். என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஆளாக போட்டிருப்போம். அவன் பார்த்துட்டே இருப்பான், எல்லாம் சரியா கிட்டாங்களா என்னன்னு கேட்டுட்டு இருப்போம். அப்ப இவரு ஓனர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அப்பப்போ கேட்டுது, என்னப்பா எப்படி போயிட்டு இருக்காங்க, அந்த இது டெய்லி என்ன இதுன்னு கேட்பாங்க. இது எப்படி நேரடியா போறது? நேரடி பாக்குறது நேரடியா. இது யார போல ஒரு ஆளை போட்டு அவங்கிட்ட வந்து கேட்டு அறிஞ்சிருது. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எப்படி திடீர்னு ஆரம்பிக்கும். ஏன்னா பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். அரக்கர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பிரம்மதேவர்கிட்ட வருவாங்க. சிவபெருமான் கூட வருவாரு. ஐயா அம்மா, இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கு, நீங்க ஒரு அவதாரம் எடுக்கிறோன்னு அங்க பண்ணோம்னா யாருக்கு போகும்? யாரு போகலாம்? பிரம்மதேவர் ரிக்வெஸ்ட் போடுவாரு. அது அங்க சிவபெருமான இருக்காரு. இது எங்க அப்பா அவருக்கு கேட்காரு. அவருக்கு தெரியும். ஆனா இப்படியும் அவருக்கு நியூஸ் வரும். அதுதான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறு எந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமான. நம்ம இன்னைக்கு சொன்ன கடவுள் அவ்வளவு எக்ஸ்பான்ஷன் எல்லாம் வந்து இல்ல. யார் ஒருவருக்கு ஒரு மூலம் இருக்கும். இப்போ யாரு? சிவபெருமான் வந்து எங்க வந்தாரு? மகா சங்கரேஷனும் வந்துட்டாங்க. அதான் அந்த பேர் சங்கர். அப்ப அவருக்கு ஒரு மூலம் இருக்கு, ஒரு சோர்ஸ் இருக்கு. அப்ப அந்த சோர்ஸ் இருக்கனால அவருக்கு சுதந்திரம் கிடையாது இல்ல. சோர்ஸ் இருக்கனால அவருக்கு சுதந்திரம் கிடையாது இல்ல. யாருக்கு சுதந்திரம் இருக்கும்? எல்லாத்துக்குமே ஆதியே கிடையாது. அவருலாம் உண்மையிலே சுதந்திரம். இந்த சுதந்திரம் எல்லாம் ஒன்லி டெம்பரரி சுதந்திரம், ஒன்னும் ரியலா சுதந்திரம் கிடையாது. அது புரியுதா? அப்போ அது ஒண்ணா முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில். முதல் ஜீவன் அந்த பிரபஞ்சம் எல்லாம் திருப்பி பிரபஞ்சம் அழியவும் உண்டு பண்ணப்படும் வேண்டிய இருக்கும். அப்போ ஒரு தடவை அப்படி பண்ண உடனே என்ன? முதல்ல என்ன நடக்குது? ஜீவராசிகள்லாம் உடனே வராது. என்ன பண்ணுவோம்? பிரம்மாண்டத்துல டக்குனி அவர் என்ன பண்ணாரு? கர்ப்போதய சாய் விஷ்ணு டக்குனி வராரு, உள்ள வராரு. அதே மாதிரி அவருடைய நாட்டிலிருந்து அப்படியே வருது. யாரும் எதுவுமே இல்லை, ஒன்றும் வரல. பிரம்மதேவர் இல்லாம அங்க படைப்பு கம்ப்ளீட் ஆகல. வெறும் உலகம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம என்ன போறோம்? இந்த செவ்வாய் கிரகம் அப்படின்னு போறோம்ல, அங்க இருக்கோ இல்லையோ. ஆனா இங்க அந்த மாதிரி படைக்கும்போது ஒண்ணு இருக்காது. முதல்ல அதுக்கு பிறகுதான் பிரம்மதேவர் தான் படைக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அதனால அவரு ஜீவன் அதான் வருது. கரெக்டா? முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். எப்படி? பிரம்ம சங்கீதத்துல என்ன வருது? அவர் வந்து அதுல வருது 5வது சாப்டர்ல என்ன வருதுன்னா, அவர் முதல்ல நாளைக்கு சொன்னேன், நம்ம எல்லாரும் போனோம் இல்ல, நீங்க வரல, நம்ம எல்லாம் போனோம் இல்ல. எனக்கு தெரியும், அவர் படைக்கும் போது அவர் பிரம்மதேவரை படைச்சு விட்டுட்டாரு. ஆனா பிரம்மதேவருக்கு எந்த படம் வேண்டி தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு. அங்க அப்படியே என்ன எனக்கு பார்த்தாலும் இருட்டா இருக்கு. என்ன எஸ்ட் அந்த என்னதான் இருக்கு? அந்த பிரம்மாண்டம் இருக்கு. அந்த பிரம்மாண்டத்துல எந்த படத்தையும் தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு. அப்படியே முடிச்சிருக்காரு. பார்க்க இருக்கீங்களா? எங்கேயோ இந்த சீட் வந்து எங்கேயோ ஒரு பெரிய தாமரை தண்டு மாதிரி வந்தது. அதுதான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் யாருன்னு கேட்காரு. அப்புறம் இதுல பாக்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருட்டு ஒண்ணு ஏகப்பட்ட சுத்து இருட்டு. அதுல அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து பார்க்க கொஞ்ச நாளா உங்க கீழே இருக்கிற ஒரு முடிவும் இல்லை. எதுக்கப்பா அவர் பயம் பிடிச்சி போச்சு. பிடிச்சிட்டு மறுபடியும் மேலே யாரும் இங்க வந்து உட்காந்து என்ன பண்ணணும்? அப்போ அங்க கீழே ஒரு சத்தம் இருக்கு. தப்பா தப்பா தப்பா
எது வழியா வருது? புல்லாங்குழல் சத்தத்துல அந்த அந்த இது வருது, கிருஷ்ணன் கொடுக்காரு. அந்த புல்லாங்குழல் தப்பான்னு சொல்லியாச்சுல, நீ தப்பம் இரு. உடனே அவர் ஆரம்பிச்சு அப்படியே உட்கார்ந்து, பிரம்மதேவர் எப்பவும் அப்படிதான் இருப்பார். நீங்க படத்துல பார்த்தா பார்த்தீங்களா? அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. உட்காந்துட்டு அப்படியே மெடிடேஷன், அதுக்குள்ள தபஸ் இருக்காது, கம்ப்ளீட் தபஸ்னா எல்லாத்தையும் அடக்கி கம்ப்ளீட்டா இதை எல்லாம் போக்கஸ் பண்ணி ஒண்ணு வேற எதுவும் இல்லாம அப்படியே எதை தியானிச்சுட்டு இருந்தாரு. அந்த புல்லாங்குழல் சத்தம் வந்து இல்லை, அந்த புல்லாங்குழலோட மூலம் யாரு அப்படின்னு யாரும் தெரியும், அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த நேரத்துல அந்த புல்லாங்குழல் சத்தத்துல இருந்து என்ன வருது? அவ்வளவு வேதம், எல்லாத்தையும் படைப்புனா எப்படி பண்ணணும், அவ்வளவு அறிவும் அங்க வருது. அதைத்தான் எழுதியிருக்காருல, எப்படி முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். வந்துருத்தா. ஆமா. இன்னும் ஒண்ணு என்னன்னா, இதே சமயத்துல அந்த உலகத்தை அவங்க எப்படி படைச்சு வச்சிருக்காரு? மாயை வச்சு படைச்சு. ஏன்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு யாரு வருவா? நம்மள மாதிரி இந்த அற்ப சந்தோஷத்துக்கு வேண்டி இங்க எனக்கு ஜடலோக இன்பம் வேணும்னு வர்றது அவ்வளவுதான் வரும். இவங்கள மாயையில போட்டுதான் பண்ண முடியும், ஹோஸ் பண்ண முடியும். அதனாலதான் மாயையை உண்டு பண்ணி வச்சிருக்கு. அப்போ இங்க வந்து இந்த உலகம் ஃபுல்லா பிரம்மாண்டம் ஃபுல்லா யாருக்கு இந்த சக்தி இருக்குது? மாயை இருக்குது, நமக்கு தெரியாது. மாயை இருக்கு. அப்ப அந்த அவரோட மாயா ஜாலத்தை போட்டு வச்சிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த மாயாஜாலம் யாருக்கும் இருக்கான், அவரு கம்ப்ளீட். அப்புறம் எல்லாம் தேவர்கள் எல்லாம் படைக்காரு. பிரம்மன் இருந்தா ஆக்சுவலா பிரம்ம தேவரோட இந்த இடத்துல இருந்துதான் சிவன் மாதிரி வந்தது. புரியுதா? பிரம்மதேவரோட இந்த அது வந்துதான் பிரம்மா வருவாங்க. அப்போ அப்படி வருவாங்க தேவர்கள் எல்லாரும் வருவாங்க, எல்லாத்தையும் படைச்சாச்சு. ஏன்னா இந்த கிரியேஷன் லீலையில இதெல்லாம் தேவை. அதனால அவ்வளவு படைப்பு வரும் எல்லா தேவர்களும். அதனால இந்த தேவர்களும் எப்படி மாயா ஞானத்தினால் ஒருவன் குழப்பம் அடைவதை போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் இந்த கடவுள்கள் அதே மாதிரி முனிவர்களையும் படைச்சு வச்சிருக்காங்க. முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். அந்த தேவதைகளுக்கு கூட கிருஷ்ணர் வந்து ஆதி மூலன்னு தெரியாம இருக்கலாம். நம்ம ஜனங்களை பாருங்களா, கிருஷ்ணருக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு கிருஷ்ணர் தான் ஆதி மூலன்னு தெரியும். குழப்பி வச்சுட்டாரா? இந்த மாயாஜாலத்தை தான் அவர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் குழப்பி சொல்லுவாரு. அது அவங்க லீலை. புரியுதா? அப்ப இந்த மாயையில இருந்து வெளியே வர்றதுக்கு யாரால முடியும்? அந்த கிருஷ்ணர் வந்து அவரோட பக்தர்களை குருவா அனுப்பி வச்சவங்களை மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க முடியும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த பார்த்து சிவராத்திரி எத்தனை பேர் கோடிக்கணக்கான போய் இருந்து ஆடி கிடந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, யாரு முழுமுதற் கடவுள்? வேற எல்லாம் விட்டுருந்தா முனிவர்களும் தேவர்களும் பிரம்மதேவரே கிருஷ்ணர் வந்து கோலோகத்துல பிறந்து அவரு அந்த கோபுரங்கள் கூடால எல்லாத்தையும் ஃப்ரீயா வாங்கி கைக்கு போட்டு அந்த மாதிரி போயிடும். இது இல்லாம சாப்பிட வச்சுட்டு பிரம்மதேவர் என்ன சொன்னாரு? ஒரு மேனர்ஸ் இல்லாம இருக்குமா ஆண்டவனுக்கு? இப்படி நான் மேனர்ஸ் இல்லாம இருக்குமா? இன்னொருத்தையும் சாப்பிட்டத வாயில வச்சதுல பிடிக்க அவங்க சாப்பிடுறேன் டிஸ்கஸ்டிங் அப்படின்ட்டு என்ன பண்ண, அதான் டேஸ்ட் பண்ண போறான்னு டேஸ்ட் பண்ண மறைச்சு போட்டாரு. அதே மாதிரி சிவபெருமானும் இதே மாதிரிதான். சிவபெருமானும் மாயில மறைச்சு விட்டுரு. அந்த மாயினால ஒரு நாள் கேட்டாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, கிருஷ்ணர் வர்றாரு, வந்து எல்லா தேவர்களுக்கும் தோன்றிடுச்சு, நீங்க இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கேளுங்க, நான் பூமி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு கேட்கறாங்க. எல்லாம் தடசு எல்லாம் கொடுத்தேன்னு கொடுக்காரு.
சிவபெருமான் இந்த மாயினால அவரு மாயில கட்டுப்பட்டு இருக்காரு. யார்? சிவபெருமான். சதாசிவனுக்கு ஒரிஜினல் பாம்பு வந்து விஷ்ணு தத்துவம். அவரு வந்து அவரு அந்த மாதிரி முடியாது. யார்? யோக மாயினால காரணத்தினால இந்த மாதிரி கட்டுப்பட்டு மாயில கட்டுப்பட்டு தான் யாரு? பிரம்மதேவர் பண்ணாரு. இதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகுதுன்னா பாருங்க, சிவபெருமான் வந்து என்ன கேட்டாரு, இந்த எல்லா உலகங்களையும் என்ன மட்டும்தான் முதல் கடவுளா வழிபடணும். எல்லாரும் அவங்கதான் கூப்பிட்டு எல்லாம் சிவபெருமான் தான் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அவர் இன்னொன்று சொன்னாரு, உனக்கு திருப்திப்படுத்திருக்க வேண்டி நான் துவாரக்கார வரும்போது அங்க வரும்போது எனக்கு சன்னை வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி உங்களை தான் நாம நீர் எவங்கிட்ட இருந்து வந்து பார்க்கும். ஆனா நாங்க உங்களை வழிபடுவோம். ஏன்னா நீங்க இந்த இது கேட்ட அப்படின்னு தடை என்ன குழப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கிருஷ்ணர் பண்ணக்கூடிய மாயாஜாலம் வந்து சாதாரண இல்லை, எல்லாருக்கும் தெரியாது. அவ்வளத்தையும் குழப்பி வச்சுருக்காரு. ஆனா தன்னோட சுத்த பசுகள் மட்டும் உண்மையான அறிவு கொடுத்துருக்காரு. அவங்க மட்டும் அதான் கீதை சொல்றாரு, என்னுடைய பக்தனுக்கு மட்டும்தான் என்ன பண்ண உண்மையான அறிவு கொடுப்பேன், மற்றவெல்லாம் குழப்பி விட்டுருப்பேன். உலகம் குழப்பம். எத்தனை மதங்கள் என்ன பண்ண அவங்க எல்லாமோ பட்டு வாங்கி போட்டு எல்லாத்தையும் எத்தனாமோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு அறிவு கிடையாது. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அங்கேயும் எடுத்து போயிட்டாரா? ஏன்னா அவருக்கு யாரு வேணுமா? உகந்த ஜீவன். எந்த ஒரு ஜீவனை நான் எனக்கு அந்த வாசமுள்ள மலர் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்கும்போது நான் என்ன பண்ணிடுவான், நான் பொட்டிக்கு எடுத்து அதான் பண்றாரு. அவரு இந்த மாதிரி குழுக்களை அனுப்பி அந்த ஜீவன்களை மட்டும்தான் புரிமச்சாரு, வேற எந்த ஜீவனுக்கும். அப்போ அந்த ஒரு மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பம் அடைவதை போல் ஸ்ரீகிருஷ்ணரார் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றது. பாருங்க, இன்னொன்று பாருங்க, இந்த பிரபஞ்சம் அவ்வளவு உண்மையிலேயே ஒரு என்னது மகாவிஷ்ணு ஜஸ்ட் ஓர் ஒரு ரொம்ப ரவியாக வந்திருக்குமா இந்த பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் அவரு கிழக்குள்ள இழக்கும் போது எல்லாம் போயிடும். ஆனா அவரு அடுத்த முடிச்சு எப்போ எடுப்பாரு? கோடிக்கணக்கான வருஷத்துக்கு கூட தான் அவர் எடுப்பாரு. அவர் எடுத்தோடனே எல்லா பிரபஞ்சம் தான் அவரு இது படும்போது இன்னும் பலபடி விடுவார். இப்படி வந்துட்டே இருக்கும். சயின்டிஸ்ட்னால தலையை பிடிச்சி பிடிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒன்றும் புரியவில்லை என்ன நடக்குது. அவங்க என்ன சொல்றான்னு தெரியுமா? இந்த கோலங்கள் எல்லாம் இந்த வெப் டெலஸ்கோப் அது இதெல்லாம் இந்த இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வருது இல்ல, அப்ப அதுல உள்ள டேட்டாவை எடுத்து அவங்க கண்டுபிடிக்காங்க. எப்படியோ நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பிளாக் ஹோல்னா பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாதது. ஆனா அது வழியா ஒரு வெடிச்ச ஒரு சின்ன கதிர் கூட அதை ஒன்று தாண்டி போயிட்டாரு. அது அப்படியே பிடிச்சி எல்லாம் எடுத்துரும். அது மட்டும் இல்ல, இந்த சூரியன் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வளர்ந்து பெருசு. நம்ம உலகத்தை விட இதுல பார்த்தோம்னா 60,000 ஏதோ சம்திங் அவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்தை எடுத்து போட்டாதான் சன்ல நிற்கும். அவ்வளவு பெருசு. அந்த சன்னே ஒரு சின்ன பொடி மாதிரி எதுக்கு அதுல இருக்குது. அது வந்து கேலக்சில இருக்கு. அந்த கேலக்சி சூப்பர் இது அது மாதிரி சூப்பர் கிளஸ்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் கிளஸ்டர் எப்படி போய் பார்த்தோம்னா அது என்ன சொல்லுங்க சயின்ஸ்ல, இப்படி அங்க எங்க ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அது இந்த கோள்கள் எல்லாம் உள்ள போகுது, எங்க போகுது தெரியலே, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு அங்கிருந்து ஏதோ கோளாங்கள் வருது, எங்கேயோ போகுது. அது என்னது அந்த பிளாக் ஹோல்னா என்னது? இவங்க மண்டை போட்டு பிச்சுட்டு நடக்காங்க. அந்த பிளாக் ஹோல் என்னது? மகாவிஷ்ணுவின் ரோமகூலம். இவங்களால பார்க்க முடியாது. நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம். நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லி கொடுக்கிறது எல்லாம் அப்படியே உண்மைனா பரம உண்மை. நமக்கு புரியுதுதான் பிரச்சனை. பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சங்கள் அவ்வளவும் இப்படி
வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் எத்தனை கோடிக்கணக்கான வருஷங்கள் இதுதான் போகும். நம்ம எத்தனை வருஷம் நம்ம அங்க வாழ்றோம்? அல்பத்திலே அல்பம், ஒண்ணுமே தெரியாது ஆக்சுவலா. ஆனா நம்ம எங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கோம்? அப்ப இது வந்து பப்புன் மாதிரி இந்த ஜோக்கர் சொல்லி சண்டை போட்டு நடக்கும், அறிவில்லாம. புரியுதா? அப்போ இந்த பிரபஞ்சங்கள் உண்மையிலே என்னது? அழியக்கூடியது. ஏதோடு டக்குனி வந்து போயிடும், நிரந்தரமானது அல்ல. நம்ம உடம்பு அதே மாதிரி தான். இந்த பிறவில இப்படி இருக்கும், அடுத்த பிறவில இறம்போ இதோ யாரும் தெரியும், பண்ணியோ நாயோ யாரும் தெரியும், புழுவோ கரப்பாம்பூச்சியோ நமக்கு தெரியும். நம்ம அந்தந்த உடம்புல இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? இதுதான் நான் ஒரு ஓனான், நான் ஒரு கரப்பாம்பூச்சி, இப்படிதான் நினைச்சுட்டு இருப்போம் அந்த டைம்ல. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் ஒரு பெண், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு ஆண், நான் ஒரு என்ஜினியர், இப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒன்னும் தெரியல. ஆனா அவரோட மாயா சக்தியினால இது எல்லாத்தையும் நம்ம உண்மணி நம்ப வச்சிருக்காரு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா? நானும் அப்படித்தான் நினைச்சுக்கலாம். நான் சோ எனக்கு பேருக்குது, நான் எப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? இது யாருக்கு? இது நான் சொல்றாரு, அந்த பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே. இதுதான் நம்மள குழப்பி வச்சுட்டு இருக்கு. இந்த குழப்பத்துக்குள்ள ஓ கிருஷ்ணா, எந்த குழப்பத்துக்குள்ள போடக்கூடாது, எனக்கு விடுதலை அடிச்சு உண்மையிலேயே நான் ஞானத்தை கொண்டு உமக்கு சேவை பண்ணுறது என்ன எடுத்துரும். அப்போ ஒரு பாப்பாரு, ஆமா நீ எந்த சேவை பண்ணுங்கன்னா நீ அப்பவே அந்த சேவைக்கு வந்திருக்கலாம, நீ அங்க இந்த பூலவன்ல வந்து இங்க எனக்கு இங்க ஏதோ சேர்ந்து இருக்க மாதிரி நினைச்சிட்டு இங்க வந்தான்னு கப்பாரு. அப்போ என்ன சொல்லணும்? அவருக்கு மகா தப்பு பண்ணிவிட்டேன், உங்களோட பாதம் தான் எனக்கு எல்லாமே, ஆனந்தம் எல்லாமே, வேற எதுவும் கிடையாதுன்னு அவருக்கு சொல்லணும். அவருக்கு சொன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை நமக்கு மேல அவருக்கு கருணை காணிப்பாரு. புரியுதா? அப்ப யாரு காரணம்? இப்படி எல்லாருக்கும் வந்து அது எல்லாம் இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் அடைஞ்சறிஞ்சு ஃபுல்லா உண்மை என்னன்னு தெரியாம எல்லாரும் அடைகிறாங்களே, யாரு காரணம்? கிருஷ்ணன் தான் காரணம். அவருடைய மாயை. அவர் சொல்லுவாரு, தற்காலிகமாக தோற்றுக்கிட்டுள்ள ஜட பொருட்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரணம். அப்ப எனவே ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் எங்க இருக்கார் அவரு? அந்த கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நித்திய வாசம் புரிகிறார். அவரே பூரண உண்மையாகையால் நான் அவரை தியானிக்கிறேன். முதல் சுலோகத்துல எவ்வளவு தீ போட்டாச்சு பார்த்தீங்களா? வீட்டுக்கு போகும்போது இந்த சுலோகத்துல அது சுலோகம் இருக்குல்ல, இதை எழுதிக்கணும். இன்னொருக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் படிக்கணும். வந்தனால ஒரு சுலோகமாவது படிக்கணும். அவன் அப்பனாவது பரவாயில்ல, அப்பப்போ கொஞ்சம் சுலோகம் படிக்கான். புரியுதா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாதி அஸ்ய யதோ அன்வயாத் இதரதஸ்ஸார்த்தேஷு அவிஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவயே முக்யந்தி சத் யசூரயः முக்யந்தி யசூரயः
तेजोवारी मृताम तेजोवारी मृता यथा विनिमयो यथा विनिमयो यत्र त्रिसर्गो यत्र त्रिदशो अमृषा अमृषा दाम्ने स्वेन दाम्ने स्वेन सदा निरस्त कुहकं कुहतं सत्यं सत्यं परं परं धीमहि 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 सत्यं देवं என்னது கடைசி 3 வேர்டு தெரியுமா? வெரி சத்தியம் பரம் பரவாயில்லையே அட்லீஸ்ட் ஒரு 5% ஆகுது தெரிஞ்சு जन्मादियस्य यतो अन्वयात् इतरदर्चार्थेषु अभिज्ञस्वराट् देने ब्रह्महृदाय नादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यदा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषा दाम्ना स्वेन सदा निरस्तः कुहकं सत्यं परं धीमहि அவருதான் சத்தியமா பரமா எல்லாத்துக்கும் பரமமான இருக்குது யாரு அவருக்கு நீமகி புரியா ஏதாவது கொஸ்டின் அப்ப நாளைக்கு இந்த ஸ்லோகம் பாகவத்தில் ஒரு ஸ்லோகாவது தெரிஞ்சு 18,000 ஸ்லோகாவை கொடுங்க ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தை படிக்கிறது நல்லது ஈஸி சொல்லக்காண்டி நிறையவே இருக்கு நிறையவே அதெல்லாம் நிறைய ஓம் நமோ பகவதே ஈஸியா அதுலயே இருக்குது ஓம் நமோ பகவதே நம்ம எது அதைத்தான் நம்ம எது சொல்றோம் ஏகாதசி அன்னைக்கு பிரேக் பண்றோம் ஏகாதசி துவாதசி அன்னைக்கு பிரேக் பண்றோம் போது அதுதான் சொல்றோம் சரி ஒரு பஜன் பாடிடுவோமா பாகவத்தை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அவங்க இருக்கிறன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு அத்தியாயத்தை படி அது வசதி ஒரு அத்தியாயம் ஒன்னால படிக்க முடியும்னா ஒரு ஸ்லோகாவத்தை படி ஒரு ஸ்லோகாவை படிக்கணும்னா ஒரு லைனையாவது படி ஒரு லைனையாவது படிக்க முடியும்னா ஒரு வேர்டையாவது ஒரு சின்ன வார்த்தையாவது கற்றுக்கோ ஏன்னா இது அவ்வளவு பெரிய பொக்கிஷம் வாதிம நான் சொன்னதுலயே எங்க நம்ம பிரபுபாத் சுவாமி மகாராஜ் டிரான்ஸ்லேட் பண்ணாரு எதுல ராதா தாமோதர் மந்திரர்ல அந்த புத்தகமா பார்க்க போறோம் அந்த மந்திர அப்படியே இப்போ அப்படி வச்சிருக்காங்க நல்லா பிரகடனம் பண்ணி வச்சிருக்காங்க அதுல வாதிம அங்கதான் டிரான்ஸ்லேட் பண்ணாரு பண்ணி அந்த வாதிமக்குன்னு சொல்லி எல்லாம் நம்ம பொறுத்தேவு ஏகப்பட்ட கல்வி அவர் தான் காட்டுக்கடைய வார்த்தைகள் அனுப்பி எல்லாம் அனுப்பிக்கிறது நிறைய அனுப்பி வச்சிருக்காரு அவருக்கு என்ன பண்ண சுவாமி மகாராஜ் அப்பப்போ ஹார்மோனியம் அவருடைய டிடிஸ் எல்லாம் வழிபாடு கொடுக்கலாம் அப்புறம் சுவாமி மகாராஜ் சில முட்டாய் நல்லா பிடிக்கும் இங்கிருந்து போகும் அனுப்பிக்கிறது சுக்லம் போகும் அந்த டைமில் வச்சனே கொடுக்குறது அனுப்பி மொத்தம் அவங்க ரெண்டு பேரும் 200க்கு மேல அந்த லெட்டர்ஸ் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா அது என்ன பண்ண தெரியல புக் இருக்காம லெட்டர்ஸ் ஃப்ரம் யூஎஸ் இருக்கு அது என்னது அதோட ஸ்டோரியே கிடையாது. இவர் என்ன பண்ணா இஸ்கான் இப்போ இதை கேட்டுடுச்சு இவருக்கு இப்படி இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு அந்த லெட்டர்ஸை கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன். நம்ம இதுக்கிட்ட களங்கமற்ற மாணவர்களாயிட்டு அவர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ கலெக்ஷன் வச்சுருந்தா அது கூட திருப்பி கேட்டு நம்ம லெட்டர் கொடுக்கலையே அப்படின்னு திருப்பி அது கேட்டாங்க. அவர் பதிவு எரிச்சு போட்டாங்க. ஏன்னா சுவாமி மகாராஜுக்கும் நம்ம குருதேவுக்கும் இவ்வளவு இன்டிமேட் இருந்து தெரிஞ்சுட்டுனா எல்லாரும் இஸ்கான் ஓடி இங்கே வந்துடுவாங்க. கடைசியில் அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் லெட்டர்ஸ் இருந்துருக்கு அதைத்தான் புக்கா போட்டுருக்கு.
என்ன அட்டுழியம் பண்றாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் பக்தி வரும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க பிரச்சனை. என்ன அட்டுழியம் பண்றாங்க மற்ற, அதாவது எப்படிதான் நம்ம வந்து 1ஆம் கிளாஸ் போறோம் படிக்கிறோம், சரி 1ஆம் கிளாஸ்லயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், ஸ்கூல்ல இருந்து அது அப்புறம் காலேஜ் போக வேண்டாமே. அதனால தானே சுவாமி மகாராஜ் சில பிரபுபாத் நம்ம குரு கிட்ட வந்து பிராமிஸ் வாங்கிட்டாரு. இவங்க என்ன பாருங்க, அவங்க என்ன சொல்றாரு அந்த புக்கில் அவங்க. அப்போ சுவாமி மகாராஜ் வந்து நம்ம குருதேவோட கையை பிடிச்சி சொல்றாரு, பெங்காலியில யாருக்கும் கேட்கப்படாது, என்ன பாரு நான் இந்த குரங்குகளை பிடிச்சு வச்சிருக்கேன், குரங்குகளை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இவங்களை குரங்குகளை மனுஷனாக்குறது வந்து உனக்கு பொறுப்புதான்ப்பா அப்படின்னு. நீ தான் இனிமேல் இவன் நான் சீக்கிரம் போயிடுவேன், நீதான் எனக்கு சமாதியும் வைக்கணும், வேற யாருக்கும் குவாலிஃபிகேஷன் கிடையாது, இந்த குரங்குறது கிடையாது, எல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படி ப்ராமிஸ் வாங்கிட்டு நீ அந்த மாதிரி பக்தி யாருக்கு உயர்ந்த பக்தி வேணுமோ அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் பண்ணியான்னு ப்ராமிஸ். அது வரைக்கும் நம்ம குருதை வந்து அந்த அங்க உள்ள மதுரா அதே மாதிரி கோவர் அந்த டெம்பிள்களை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்காரு. பிருந்தாவனத்துல டெம்பிள் இருக்கு. யாரு பக்தி பிரஞான கேசவ சுவாமியோட அவரோட குரு, அவரோட யாரு நம்ம சுவாமி மகாராஜுக்கும் குரு, சன்னியாச குரு பக்தி பிரஞான கேசவ சுவாமி மகாராஜ் தான். எல்லாத்தையும் மறைச்சு அதையும் மறைச்சு போட்டாங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டாரு, பக்தி பிரஞான கேசவ சுவாமி இருக்க மாட்டாரு, எடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்தாச்சு நம்ம குருதே வந்திருப்பாங்க. அப்படிலாம் வந்து பாருங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏழு பட்டு போட்டோம், அதுல எல்லாம் அவர் சொல்லுது அவ்வளவு. அதனாலதான் நம்ம குருதே இந்த உலகத்தை யாரும் 30 நேரம் ஃபுல்லா சுத்தி ஒவ்வொரு கண்ட்ரியா இறங்கி 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 போட்டாரு அந்த வயசான காலத்துக்கு. பாத்தீங்களா? அப்ப நமக்கு ஏதோ நம்ம கொடுத்து வச்சதால நம்ம கொடுத்து வச்சதா நம்ம குருதேவர்களாக நிற்கும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நம்ம உபயோகப்படுத்த வேண்டாமா? சரியா? ஆர்லோரி சுற்றுல குருதேவ், ஆர்லோரி சுற்றுல பிரபுபாத் சுவாமி மகாராஜ், ஆர்லோரி குரு பரம்பரா பாஞ்சா கஸ்பா ஜனுச்சேச்சா கிருபா சிந்து பீடபச்சா பதிதானாம் வாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமோ. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे.